ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெப் டெவலப்பர் தமிழ். வெல்கம் டு HTML செஷன் லெவல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, HTML யூஸ் பண்ணி ஒரு மினி ப்ராஜெக்ட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் வெப்சைட்டு. இதை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் HTML யூஸ் பண்ணி. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் ஈஸியாக உங்களால் மொபைலில் வெப் டெவலப்மெண்ட் எப்படி கற்றுக்கணும்னு தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த HTML மினி ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு HTML ஃபைலை கிரியேட் பண்ண போறோம். இந்த இடத்துல காட்டுது பார்த்தீங்களா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலிமா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல நான் மினி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் நான் மினி ப்ராஜெக்ட்னே வச்சுக்கிறேன். இந்த இடத்துல மினி ப்ராஜெக்ட் டாட் HTMLனு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். இந்த டாட் HTMLனா இந்த HTML ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். இந்த டாட் HTMLனு வச்சா மட்டும்தான் நம்மளால ஒரு HTML ஃபைலை கிரியேட் பண்ண முடியும். இந்த இடத்துல ஓகேன்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல அந்த ஃபைல் கிரியேட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மினி ப்ராஜெக்ட் டாட் HTMLனு கொடுத்த உடனே இந்த இடத்துல ஒரு டிஃபால்ட்டா, அதாவது HTML டாக்குமெண்ட் ஃபைல் டிஃபால்ட்டா ஒன்று கிரியேட் ஆயிருக்கு பாத்தீங்களா. இந்த இடத்துல ஒரு டிஃபால்ட் ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல டைட்டில் டேக்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா. இந்த டைட்டில் டேக்ல இந்த வெப்சைட்டுக்கு ஒரு டைட்டிலை ஆட் பண்ண போறோம். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் வெப்சைட் கிரியேட் பண்றதுனால இதுக்கு பேர் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல்னு நான் இந்த இடத்துல டைட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைட்டில் டேக்குள்ள நான் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல்னு கொடுத்து இந்த வெப்சைட்டுக்கு நான் ஒரு டைட்டிலை செட் பண்ணிட்டேன். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ரன் பண்ணும்போது இந்த இடத்துல காட்டுது பார்த்தீங்களா, ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைலுன்ட்டு. பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு டைட்டிலை நம்ம இந்த வெப்சைட்டுக்கு செட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த HTML மினி ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னா, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிற இமேஜை வச்சு தான், அதாவது இந்த இமேஜை ரெஃபரன்ஸாக வச்சு தான் அந்த மினி ப்ராஜெக்டை நம்ம பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் வெப்சைட்டுன்னு ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் அந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் பெருசாக இருக்கிறதுனால அந்த இடத்துல நான் இந்த பாடி டேக்குள்ள H1 டேக் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல H1 டேக்கை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள அந்த கண்டென்ட்ல இருந்த ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் வெப்சைட் அதை நான் இந்த இடத்துல ஆட் பண்றேன். இந்த H1 டேக்ல ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் வெப்சைட்ன்ற டெக்ஸ்ட் கண்டென்ட்டை ஆட் பண்ணியாச்சு. வாங்க இதை ரன் பண்ணலாம். பாத்தீங்களா, இந்த இடத்துல அதே சைஸ்ல ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் வெப்சைட்டுன்ட்டு அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிருக்கு. பட் ஆனால் அந்த இடத்துல எப்படி டிஸ்பிளே ஆயிருக்குன்னா, சென்டர்ல டிஸ்பிளே ஆயிருக்கு. இதை நம்ம சென்டர்ல அலைன் பண்றதுக்கு ஒரு சின்ன CSS இந்த H1 டேக்ல ஆட் பண்ண போறோம். இந்த இடத்துல அந்த CSS நேம் அலைன்னு சொல்லுவோம். இந்த அலைன்ற ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணிட்டு நான் இதுக்கு வேல்யூ நான் என்ன கொடுக்க போறேன்னா, சென்டர்னு கொடுக்க போறேன். நான் சென்டர்னு கொடுத்துட்டேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் சென்டர்ல அலைன் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு போலாம். இந்த இடத்துல ஒரு ரோ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேரு நம்ம ஹரிசாண்டல் ரோன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நான் ஒரு ஹரிசாண்டல் ரோவை நான் கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல HRன்னு போட்டீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் ரோ ஒன்று கிரியேட் பண்ணலாம். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, இந்த இடத்துல அந்த ஹரிசாண்டல் ரோ ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அபவுட் மீன்ற ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட்டிங் டேக்ல, அதாவது H1 டேகோட இது கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம H3 டேகை கிரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல நான் ஒரு H3 டேகை கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல H3 டேகை கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள நான் அபவுட் மீன் கொடுக்குறேன். இந்த H3 டேக்ல அபவுட் மீன்ற டெக்ஸ்ட் ஆட் பண்ணிச்சு. வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த அபவுட் மீன்ற டெக்ஸ்ட் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிருக்கு. இதுக்கு அடுத்தபடியா என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். இந்த இடத்துல போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்றதுக்கு நான் இந்த இடத்துல ஒரு P டேக் ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல நான் ஒரு P டேக் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நான் ஒரு demo.txt ஒரு ஃபைல்ல சேவ் பண்ணியிருக்கேன். அதை நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல அந்த ஃபைல்ல இருக்கிற டெக்ஸ்ட் கண்டென்ட் நான் காப்பி பண்ணிட்டேன். இந்த P டேக்ல அந்த கண்டென்ட் நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். வாங்க எப்போ ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிருக்கு. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க பார்க்கலாம். இதுக்கு அடுத்ததான் நான் இந்த இடத்துல பர்சனல் டீடைல்ஸ்ன்ற ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி H3 டேகை நான் இந்த இடத்துல கால் பண்றேன். இந்த இடத்துல H3 டேகை கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல H3 டேகை கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல அங்க இருந்த பர்சனல் டீடைல்ஸ்ன்ற டெக்ஸ்ட் கண்டென்ட் இந்த இடத்துல ஆட் பண்றேன். இந்த இடத்துல பர்சனல் டீடைல்ஸ்ன்ற டெக்ஸ்ட் கண்டென்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டும் இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க பார்க்கலாம்.
அடுத்ததா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அன்ஆர்டர் லிஸ்ட்டை யூஸ் பண்ணி அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள 5 லிஸ்ட் ஐட்டம்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. நேமு, கோர்ஸ், டிபார்ட்மெண்ட், காலேஜ் அண்ட் பிளட் குரூப்ன்ட்டு ஒரு 5 லிஸ்ட் ஐட்டம்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டை கிரியேட் பண்றேன். யூஎல்னு போட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ள ஆட் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட் வந்து நான் இந்த இடத்துல ஆல்ரெடி காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதை நான் இந்த இடத்துல காப்பி பண்ணிட்டு நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். இந்த இடத்துல வந்து எல்ஐன்னு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து லிஸ்ட் ஐட்டம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு அதாவது 5 லிஸ்ட் ஐட்டம்ஸை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள கண்டென்ட்ஸை ஆட் பண்ணிடுறேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா? பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து அந்த லிஸ்ட் அதாவது அன்ஆர்டர் லிஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ற ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. அதை நான் இந்த இடத்துல ஆட் பண்றேன். இந்த இடத்துல நான் H3 டேகை யூஸ் பண்றேன். H3 டேகை யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆல்ரெடி அந்த கண்டென்ட்டை நான் காப்பி பண்ணி வச்சிருந்தேன். அதை நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா? பாத்தீங்களா, இந்த இடத்துல அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ற டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்ப்ளே பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து இங்க ஒரு டேபிள் ஃபார்மேட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த டேபிள் ஃபார்மேட்டை பத்தி நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது எப்படி கிரியேட் பண்ணலான்ட்டு இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல டேபிளை கிரியேட் பண்றதுக்கு நான் டேபிள் டேகை ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல டேபிள்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஸ்பிளிட் ஆப்ஷன் கிடையாது பார்த்தீங்களா, இதை நம்ம கொடுக்கும்போது இந்த இடத்துல ஒரு டேபிள் டேக் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. இந்த டேபிள் டேக்ல ஒரு பார்டர்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் கிரியேட் ஆயிருக்கு. இந்த பார்டர் ஆட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, அந்த டேபிளை சுத்தி ரோ இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம கிரியேட் பண்றதுக்கு இந்த பார்டர் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்றோம். இந்த இடத்துல நான் 0 தூக்கிட்டு 1ன்னு கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு தெளிவா காட்டுறதுக்காக. இதுக்கப்புறம் நம்ம இந்த டேபிளுக்குள்ள இருக்கிற டேட்டாஸை ஆட் பண்ண போறோம். இந்த டேட்டாஸை ஆட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டேபிள் ரோ ஒன்று கிரியேட் பண்ணலாம். இந்த டேபிள் ரோவை கிரியேட் பண்றதுக்கு டிஆர்னு சொல்லுவாங்க. இந்த டேகை யூஸ் பண்றது மூலமா ஒரு டேபிள் ரோவை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டேபிள் ரோ கிரியேட் பண்ணிட்டு இந்த டேபிள் ரோக்குள்ள தான் ஷோ பண்ண வேண்டிய டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ண போறோம். அதாவது நம்ம இப்போ ஹெட்டிங்கை தான் ஆட் பண்ண போறோம். ஹெட்டிங்கை ஆட் பண்றதுக்கு டிஹெச் டேகை யூஸ் பண்ணலாம். அதாவது டேபிள் ஹெட்டிங்கை ஆட் பண்றோன்ற ஒரு மீனிங்கை தரும். இது வந்து இதுல நாம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா, இந்த இடத்துல டிகிரி இன்ஸ்டிடியூட் இயர்னு இருக்கு, அதை தான் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ண போறோம். இந்த இடத்துல வந்து டேபிள் ஹெட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் டிகிரி ஆட் பண்றேன். டிகிரின்ற டெக்ஸ்ட் கண்டென்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணியாச்சு. இன்னொரு டேபிள் ஹெட்டிங்கை ஆட் பண்றேன். இதுல நான் இன்ஸ்டிடியூட்னு ஆட் பண்றேன். இதுல நான் இன்ஸ்டிடியூட்னு ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, அதே மாதிரி இன்னொரு டிஹெச் டேக் கிரியேட் பண்றேன். இன்னொரு டிஹெச் டேக்ல நான் என்ன பண்ண போறேன்னா, இயர் ஆட் பண்றேன். இயரையும் ஆட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா? பாத்தீங்களா, இந்த டேபிளை கிரியேட் பண்ணிட்டு டேபிளுக்கான ஹெட்டிங்கை ஃபர்ஸ்ட் செம்ம செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா என்ன ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்துலாம். இந்த இடத்துல அதுக்கடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 10th ஏபிசி ஸ்கூலு 2020 ஒரு டேட்டாவை ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாவை எப்படி ஆட் பண்ணலான்னு பார்த்துலாம். இந்த இடத்துல இன்னொரு டேபிள் ரோவை நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணுறேன். இந்த டேபிள் ரோ வந்து ஹரிசாண்டல் டேட்டாவை ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த டேபிள் ரோவில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல டிடின்ற ஒரு டேகை யூஸ் பண்றேன். இந்த டிடி டேக் வந்து டேபிள் டேட்டான்னு சொல்லுவாங்க. டேபிள் ஹெட்டிங்கை மட்டும் ஆட் பண்றதுக்கு டிஹெச் யூஸ் பண்ணுவோம். டேபிள் டேட்டாஸ் ஆட் பண்றதுக்கு டிடின்ற டேக் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல 10th கண்டென்ட்டை நான் இந்த இடத்துல ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல 10th டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சா, இன்னொரு டேபிள் டேட்டாவை நான் கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல இன்னொரு டிடி டேகை கிரியேட் பண்ணிட்டு இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, ஏபிசி ஸ்கூல்னு ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டை ஆட் பண்ண போறேன். இந்த இடத்துல நான் ஏபிசி ஸ்கூல்ன்ற டெக்ஸ்ட் கண்டென்ட்டை ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா என்ன பண்ண போறேன்னா, இயர் ஆட் பண்றதுக்கு இன்னொரு டிடி டேக் கிரியேட் பண்ண போறேன். இன்னொரு டிடி டேக் கிரியேட் பண்ணிட்டு இயருக்கு வந்து 2020ன்ற டெக்ஸ்ட்டை நான் இந்த இடத்துல ஆட் பண்றேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா? பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்த ஃபர்ஸ்ட் டேட்டாவை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து அந்த 10th ஏபிசி ஸ்கூலு 2020ன்ற டேட்டாவை நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். அந்த இடத்துல இதுக்கு அடுத்ததான் அந்த இடத்துல 12th அதே ஏபிசி ஸ்கூல் 2022ன்ற ஒரு டேட்டாவை அந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிடலாம். இன்னொரு டேபிள் ரோவை நான் கிரியேட் பண்றேன். அதுக்கு நான் இந்த இடத்துல இன்னொரு டேபிள் ரோவை கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள நான் டேபிள் டேட்டாவை நான் ஆட் பண்றேன். டேபிள் டேட்டாவை ஆட் பண்றதுக்கு டேபிள் டேட்டான்ற டேகை நான் யூஸ் பண்றேன். இந்த இடத்துல டேபிள் டேட்டாவை டேகை யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல 12th டெக்ஸ்ட் கண்டென்ட். இதுக்கப்புறம் நான் இன்னொரு டேபிள் டேட்டாவை ஆட் பண்றேன். அதே ஏபிசி ஸ்கூலுன்ற டெக்ஸ்ட்டை நான் இந்த இடத்துல ஆட் பண்றேன். ஏபிசி ஸ்கூலுன்ற டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டேன். இன்னொரு டேபிள் டேட்டாவையும் நான் ஆட் பண்றேன். இன்னொரு டேபிள் டேட்டாவை ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல 2022ன்ற டெக்ஸ்ட்டை ஆட் பண்றேன்.
2022ன்ற டெக்ஸ்டையும் இந்த இடத்துல ஆட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா? பார்த்தீங்களா, இந்த இடத்துல அந்த டேபிள் ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணியாச்சு. இது மாதிரி தான் இந்த டேபிள் எலமெண்ட்ஸை கிரியேட் பண்ணுவோம். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். அந்த இடத்துல இதுக்கு அடுத்தது தான் ஸ்கில்ஸ்ன்ற ஒரு h3 டேக்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம இந்த இடத்துல கிரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து அந்த டேபிள் டேக்குக்கு கீழே ஒரு h3 டேக்கை கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து ஸ்கில்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸ்கில்ஸ்ன்ற டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல ஆட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா? பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டும் இந்த இடத்துல ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆர்டர் லிஸ்ட் டேக்கை யூஸ் பண்ணி இங்கே ஒரு 3 லிஸ்ட் ஐட்டம்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நான் ஆர்டர் லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறேன். ஓஎல்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஆர்டர் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம். இதுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட் ஐட்டம்ஸை நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருந்தேன். அதை நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியாச்சா? வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா? பார்த்தீங்களா, அந்த இடத்துல கிரியேட் பண்ண ஆர்டர் லிஸ்ட் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கான்டாக்ட் ஃபார்ம்ட்டு ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. நான் அதே மாதிரி h3 டேக்கை யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல h3 டேக்கை யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்த கான்டாக்ட் ஃபார்மை நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். நான் இந்த இடத்துல கான்டாக்ட் ஃபார்மை டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல ஆட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா? பார்த்தீங்களா, அந்த கான்டாக்ட் ஃபார்ம்ன்ற டெக்ஸ்ட் கண்டென்ட்டும் இந்த இடத்துல ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 3 டைப் ஆஃப் இன்புட் பாக்ஸும் அதுக்கப்புறம் ஒரு இன்புட் பட்டனையும் இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம இந்த இடத்துல கிரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல அந்த கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ஃபார்ம் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபார்ம் டேக்குள்ள தான் நம்ம இன்புட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். இந்த இடத்துல ஃபார்ம் டேக்கை ஆட் பண்ணிட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இன்புட்ன்ற ஒரு டேக்கை கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் அங்கே இருந்த நேம்ன்ற டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நேம்ன்ற டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இன்புட்ன்ற டேக்கை நான் கால் பண்ணுறேன். இந்த இடத்துல இன்புட்னு கொடுத்தோன்னே ஒரு இன்புட் டேக்கை நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டேன். இந்த இன்புட் டேக் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நார்மலாக இது வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தான் வேணுன்றதுனால இதை நான் அப்படியே விட்டுறேன். இந்த டைப் ஆட்ரிபியூட்டில் கொடுத்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. பட் ஆனால் அது வந்து இதுக்கு கீழே, அதாவது நேமுக்கு கீழே வந்து அந்த பாக்ஸ் வந்து கிரியேட் ஆயிருச்சு. அந்த இன்புட் பாக்ஸ் இந்த இடத்துல வந்து சேம் லைன்ல டிக்ளேர் ஆயிருக்கு. இதை நம்ம கிளியர் பண்றதுக்கு நான் இங்க ஒரு பிஆர் டேகை கிரியேட் பண்றேன். இந்த பிஆர் டேகை கொடுக்கறது மூலமா இந்த இன்புட் பாக்ஸ் வந்து அதுக்கு கீழே வந்துடும். அதாவது நேமுக்குன்ற டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு கீழே அந்த இன்புட் பாக்ஸ் வந்து டிக்ளேர் ஆகும். இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இமெயிலுக்கும் ஒரு இன்புட் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இமெயில்னு போடுவோம் ஃபர்ஸ்ட். இந்த இடத்துல நான் இமெயில்னு கொடுக்குறேன். இமெயில்ன்ற டெக்ஸ்ட் கண்டென்ட்டை ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நான் இங்கே ஒரு பிஆர் டேக்கையும் ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல பிஆர் டேக்கை ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு இன்புட் டேக்கை நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் இன்புட் டேக்கை கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல இன்புட் டேக் கிரியேட் பண்ணிச்சு. இந்த இடத்துல டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக அந்த இடத்துல இமெயிலை இன்புட் வாங்குற மாதிரி இந்த இடத்துல டைப்பில் வந்து நான் இமெயில்னு கொடுத்துக்கிறேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா? பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் அந்த இமெயில் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. பட் ஆனால் இந்த இடத்துலையும் ஒரு எரர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அதாவது ஒரு அலைன்மெண்ட் எரர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல நேமை நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம். இந்த இடத்துல இமெயிலும் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து இன்லைன்ல ஃபார்ம் ஆகிறதுனால இந்த இடத்துலையும் நம்ம ஒரு பிஆர் டேக்கை கிரியேட் பண்ணுவோம். இந்த இடத்துல பிஆர் டேக்கை கொடுத்துட்டு இன்னொரு பிஆர் டேக்கை கூட நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு பிஆர் டேக்கையும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா? பார்த்தீங்களா, இப்போ வந்து அலைன்மெண்ட் கரெக்டாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இதுக்கப்புறம் ஒரு பெருசாக ஒரு இன்புட் பாக்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த வந்து நம்ம இன்புட் பாக்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், இதை வந்து நம்ம டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்லுவோம். வாங்க அது எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல இதே மாதிரி நான் இந்த இடத்துல மெசேஜ்னு கொடுத்துக்கிறேன். பிஆர் டேக்கை நான் இந்த இடத்துல கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல 2 பிஆர் டேக்கை கால் பண்ணிக்கிறேன். இன்னொரு பிஆர் டேக்கையும் நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டு நான் இங்கே மெசேஜ்ன்ற டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். மெசேஜ் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு இதுக்கு கீழே நான் டெக்ஸ்ட் ஏரியான்ற நான் ஒரு இன்புட்டை நான் கிரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே இருக்கிற அன்வான்டாக இருக்கிறதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். முதல்ல இதெல்லாம் அன்வான்ட், அதனால நான் ரிமூவ் பண்ணிடுறேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா? பார்த்தீங்களா, நம்ம இந்த இடத்துல ஒரு இன்புட் பாக்ஸையும் இந்த இடத்துல கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்ததான் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சப்மிட்ன்ற ஒரு இன்புட் பட்டனும் ஒன்று கிரியேட் பண்ணணும். வாங்க அதையும் கிரியேட் பண்ணிடலாம். இந்த இடத்துல இதுக்கு கீழே ஒரு பிஆர் டேக், அதாவது 2 பிஆர் டேக்கையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
இந்த இடத்துல ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக நான் இந்த பிஆர் டேக்கை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோடிங்கை மாற்றி ஏற்றிக்கோங்க. இந்த இடத்துல நான் அதே மாதிரி இன்புட் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இன்புட் எலமெண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல சப்மிட்னு கொடுக்குறேன். சப்மிட்னு கொடுத்துட்டு வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா. பார்த்தீங்களா, அந்த சப்மிட் பட்டனையும் இந்த இடத்துல கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல் லிங்க்ன்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு லிங்கை ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம முதல்ல யூஸ்ஃபுல்ன்றதுக்கு நான் ஒரு h3 டேகை கிரியேட் பண்ணிட்டு அதை நான் இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல h3 டேகை கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல யூஸ்ஃபுல்னு கொடுத்துக்கிறேன். யூஸ்ஃபுல் லிங்க்னு கொடுத்துக்கிறேன். லிங்க்னு கொடுத்தாச்சா, வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா. அந்த யூஸ்ஃபுல் லிங்க்ன்ற டெக்ஸ்ட் கண்டென்ட் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிற மாதிரி நம்ம கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே ஒரு ஏ டேக் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. லிங்கை ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஏ டேக் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து லேர்ன் HTMLனு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த லிங்க்ல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கிற HTML கோர்ஸோட பிளேலிஸ்ட்டை நான் இந்த இடத்துல ஆட் பண்ண போறேன். நான் இங்கே ஒரு ஏ டேக்கை கிரியேட் பண்ணுறேன். நான் இந்த இடத்துல ஒரு ஏ டேக்கை கிரியேட் பண்ணிட்டு இந்த href இருக்குல்ல, இந்த hrefல வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்க HTML கோர்ஸோட பிளேலிஸ்ட்டை நான் இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். இங்கே காப்பி பார்த்து கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா. பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து எந்த கண்டென்ட்டும் தெரியல. ஏன்னா நம்ம இந்த ஏ டேக்ல நம்ம எதுவுமே கொடுக்கல. நான் இந்த இடத்துல லேர்ன் HTMLனு கொடுக்குறேன். இந்த இடத்துல லேர்ன் HTMLனு கொடுத்துட்டு வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா. பார்த்தீங்களா, இங்கே ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ண மூலியமா என்னுடைய யூடியூப் சேனலுக்கு போனோம். பட் ஆனால் நான் இப்போ ஏரோப்ளேன் மோடில் இருக்கிறதுனால காட்டல. நான் இந்த ஏரோப்ளேன் மோடை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணலாம். பேஜ் லோட் ஆகுது. பார்த்தீங்களா, அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே என்னுடைய யூடியூப் சேனலில் கொடுத்துருந்த HTML பிளேலிஸ்ட்டோட பேஜுக்கே டேரெக்டாக கூட்டிகிட்டு போயிடுச்சு. பட் ஆனால் இது வந்து ஒரே பேஜில் ஓப்பன் ஆகுது. இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணோம். அதுக்கு பேர் டார்கெட் ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. நான் இந்த இடத்துல அந்த டார்கெட் ஆட்ரிபியூட்டை கால் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பிளாங்க்ன்ட்டு கொடுக்குறேன். இந்த இடத்துல பிளாங்க்னு கொடுத்தோம்னா இப்போ நம்ம அந்த யூடியூப் சேனல் லிங்கை கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக எனக்கு யூடியூப் சேனலுக்குள்ளே போயிட்டு இது வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கு தான் நம்ம அந்த டார்கெட் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துடலாம் இந்த வெப்சைட்டில். இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஹரிசாண்டல் ரோ ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் ரோ ஒன்று கிரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல ஹெச்ஆர்னு போட்டிங்கன்னா ஹரிசாண்டல் ரோ ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் ரோ ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை நான் பி டேக் மூலிமா நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பி டேக் கொடுத்துட்டு நான் ஸ்ப்ளிட் அப் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆல்ரெடி அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து காப்பி பண்ணி வச்சிருந்தேன். அதை நான் இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை காப்பி பண்ணிவிட்டு நான் இந்த பி டேக்லக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா. பார்த்தீங்களா, இது வந்து பி டேக்ல கொடுத்த டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து சைட்டில் அலைன் ஆயிருக்கு. இதை நம்ம அலைன் பண்ணுறதுக்கு அலைன்ன்ற CSS ப்ராப்பர்ட்டி ஒன்று யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நான் அலைன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல அலைன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு இதுக்கு நான் சென்டர்ன்ற வேல்யூ கொடுக்குறேன். இதுக்கு சென்டர் வேல்யூ கொடுத்துட்டு வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா. பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து சென்டரில் அலைன் ஆயிடுச்சு. எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மினி ப்ராஜெக்ட். இந்த மினி ப்ராஜெக்டோட அவுட்லுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மினி ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல ஐ லைக் திஸ் மினி ப்ராஜெக்ட்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணி விடுங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் ஈஸியாக மொபைலில் வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் இதே மாதிரி HTML கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் HTML கோர்ஸோட பிளேலிஸ்ட் வந்து லிங்க் ஆட் பண்ணி விடுறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா HTML கோர்ஸை படிக்கணும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணி விடுங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். I will see you to the next video. Until then, bye.